கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இப்போதும் வழக்கம் போல நம்ம வெறும் ஸ்டடி போயிடலாம், தப்பிச்சிடலாம், எல்லாரும் படிக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா சப்ஜெக்ட சொல்லிட்டீங்க. இருந்தாலும் பார்க்கலாம், எல்லாமே ஒரு நன்மைக்கு தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ப்ராமிஸ் வெர்சஸ் லா அப்படின்னு என்னங்க? ப்ராமிஸ் வெர்சஸ் லா. லானா நியாயப்பிரமாணம், நீதி. கரெக்ட், சரிங்களா? நியாயப்பிரமாணம், ஜஸ்டிஸ் தான் நீதி, சரிங்களா? நியாயப்பிரமாணம், லானா நியாயப்பிரமாணம், சட்டம். ப்ராமிஸ்னா வாக்கு தத்துவம், சரிங்களா? ப்ராமிஸ்னா வாக்கு தத்துவம், லானா சட்டம், நியாயப்பிரமாணம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு கம்பாரிஷன், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படி கூட நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு வசனம் படிக்கலாம், கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குறுதி பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தெய்வ தூய்மையை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது. பாருங்க, இதுல பவுல் அப்போஸ்தலன் பேசும்போது நியாயப்பிரமாணத்தோட நோக்கம் என்ன, சரிங்களா? லாவுனுடைய நோக்கம் என்ன? அப்ப இங்க சொல்லும்போது வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி அப்படின்னு சொல்றாரு. வாக்கு தத்தத்தை நியாயப்பிரமாணத்தை இங்க கொண்டு வர்றாரு. சோ இங்க வாக்கு தத்தம் பெற்ற சந்ததி வருமளவும் அதுனா இது நியாயப்பிரமாணம், கரெக்டா? அது அக்கிரமங்களின் நிமித்தமாக என்ன சொல்லுங்க, அக்கிரமத்தின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. புரிஞ்சுங்களா? இந்த விதா வசனம் புரியுது. இதுலதான் ஒரு பெரிய டிவைன் பிளான்ல ஒரு பார்ட்டே இங்க தேவன் அழகாக வைக்கிறார். ஒரு மிகப்பெரிய டிவைன் பிளான் பவுல் அப்போஸ்தலன் இங்க இருந்து ஆரம்பிக்கிறார் இந்த விஷயத்த. அப்ப பார்த்தோம் அப்படின்னா, ரசல்பர்க் கூட ரீப்ரின்ஸ் 1724ல சொல்லும் போது, the law covenant did not change one jot or title of the covenant அப்படிங்கிறது, சரிங்களா? என்ன பண்ணாது, இந்த நியாயப்பிரமாண சட்டம் ஒரு வாக்கு தத்துவத்தினுடைய ஒரு உறுப்பை கூட என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது அப்படின்னு அங்க சொல்றாரு. எந்த வாக்கு தத்துவம்? எந்த வாக்கு தத்துவம்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், சரிங்களா? ஆபிரகாம் நினைச்சு பாருங்க, அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஆபிரகாம் இருந்தபோது அவருடைய சூழலுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். ஃபுல்லும் சிலை வணக்கம். இந்தியாவில் இப்பெல்லாம் கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால சிலை வணங்கம்லாம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? யோசிச்சு பாருங்க, தோமா வந்தப்ப எப்படி இருந்திருக்கும், தாமஸ் வந்தப்ப எப்படி இருந்திருக்கும், இங்க முழுக்க முழுக்க எப்படிதான் இருந்திருக்கும், விக்கிரகம் எங்க பார்த்தாலும், விக்கிரகம் எங்க பார்த்தாலும், சரிங்களா? இது மாதிரி அங்க ஆபிரகாம் காலத்துல அப்ப எப்படி இருந்திருக்கும்? அதுவும் இல்லாம ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில இருக்காரு, விக்கிரக வேலை, அந்த இது விக்கிரகத்தை செய்யற தொழில் பண்றவர். அப்ப அவர் வீட்டுல எப்படி இருந்திருக்கும் இல்லையா? யோசிச்சு பார்த்தா எங்க பார்த்தாலும் விக்கிரகம், சுத்தி 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 விக்கிரகம். அப்படி இருந்த ஒரு இடத்துல இருந்து தேவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எடுத்துட்டாரு அப்படின்னா, இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்கு எப்படி தேவன் அந்த இடத்துல போய் எடுக்கிறார். உளையான சேத்துல இருந்து தான் ஒரு இதை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி, ஆபிரகாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல வளர்ந்தவர். அவர் வளர்ச்சியே ரொம்ப மோசமான சூழல் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, தேவனுடைய சிந்தையில இருக்கிற கேள்வி, தேவனுடைய
பின்னாடி கொடுக்க போற ஒரு நியாயப்பிரமாணத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட், கரெக்ட்ல, ஒரு சட்டம், அதனுடைய கேள்வி ஆபிரகாமுடைய மனசுல வந்துச்சு. கரெக்டுங்களா? விக்கிரக விக்கிரகங்களை வணங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சட்டம் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு துளிர்க்குது, லைட்டா துளிர்க்குது மனசுல. துளிர்த்தோன அனுதின தேவ தூதர்கள் ஒவ்வொருத்தரையும் குறிச்சு தேவன் கிட்ட அன்னைக்கு ரிப்போர்ட் பண்றாங்களா இல்லைங்களா? அப்ப நம்மளெல்லாம் குறிச்சு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன பேசிட்டு இருக்கோம், என்ன இது பண்ணிட்டு இருக்கோங்கிறது தேவனுக்கு ரிப்போர்ட் போதா போகலையா? கரெக்டுங்களா? அது புது சிருஷ்டிக்கு எப்படி போகும்? ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆபிரகாம் அவர்கிட்ட இருந்து அப்படி போகுது அப்படின்னா புது சிருஷ்டிக்கு எப்படி போகும்? உடனே போயிடும் இல்லைங்களா? ஒருவேளை டியூட்டி முடிச்சுட்டு போய் இந்த தேவதூதர் ஆபிரகாம் சொல்லிட்டு அடுத்த நாள் கூட அவரு தேவன் அங்க பதில் சொல்லியிருக்கலாம், இல்ல ஏதோ பண்ணியிருந்துக்கலாம். சும்மா ஒரு இதுக்காக சொல்றோம். நமக்கெல்லாம் நேரடியா தேவன்கிட்ட புத்திர சுவீகாரம் வாங்கினவங்க அப்படின்னா நம்ம நேருக்கு நேரம் உடனே உடனே என்ன பண்ணுது, அங்க போகுது. இப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஆபிரகாம் அவர் அழகா ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட வருது, அது தேவன் கிட்ட போகுது. அப்ப தேவன் அந்த டைரக்டா கூப்பிடுறாரு இல்லைங்களா? ஆபிரகாமே, கரெக்டுங்களா? உன்னுடைய இனத்தை, உன்னுடைய ஜாதி எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ண, நீ வந்துரு, நான் உன்னை என்ன பண்றேன், பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை பார்க்கணும். அப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் அப்படியே வானத்து என்ன ஆசீர்வாதம் அங்க வந்துச்சு, வானத்து இல்லைங்களா? அப்புறமேட்டு அவர் கடந்து போன பாதை அதை விசுவாசிச்சு நிறைய கடந்து போறாரு. பயங்கரமான ஒரு ட்ரையல்லாம் அவருக்கு வைக்கிறாங்க. ட்ரையல் எல்லாத்துலயும் சூப்பரா பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணிட்டு அழகா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. வானத்தை அனந்து பார், என்ன முடியுமா இல்லைங்களா? வானத்து நட்சத்திரத்தை போல, சரிங்களா? கடற்கரை மணல பாரு, என்னால என்ன முடியுமா? கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுக்குள்ள ஒட்டுமொத்த திட்டமும் அடக்கிட்டார் தேவன். கரெக்டுங்களா? சோ இப்ப இந்த ஒரு திட்டத்துக்குள்ள இருந்துதான் ஒரு மிகப்பெரிய காரியத்தை நம்ம பார்க்கணும். கலாத்தியர் 3:19 நம்ம படிச்சுட்டோம். 3:17 கூட படிங்க. நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமான தாண்டி வாக்குத்தத்தத்தை இயக்கமாக்க மாட்டாது. பாத்தீங்களா? நியாயப்பிரமாணம் எவ்வளவு பவர்ஃபுல்லு! நியாயப்பிரமாணம் என்னன்னைக்கெல்லாம் இருக்க போகுது? நியாயப்பிரமாணத்துல அந்த 10 கட்டளை எப்படி வரைக்கும் இருக்க போகுது? என்றென்றைக்கும் இருக்கும். கரெக்டுங்களா? 10 கட்டளை மட்டும் எப்படி இருக்குதுங்க? சாலமன் தேவாலயத்துல வைக்கப்பட்டுச்சு இல்லையா? 10 கட்டளை என்றென்றைக்கும் இருக்கும். ஆனா அது கூட எதை மாத்த முடியாதா? ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஒரு வாக்கு தத்துவத்தை அதால என்ன பண்ண முடியாது, ஒரு உறுப்பை கூட மாத்த முடியாது அப்படின்னு அங்க ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குறாரு. அப்பனா இங்க நம்ம பாக்குறோம், ஆதியாகமம் 22:18. உங்களுக்கு 2:12 வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார் என்றார். இதான் வாக்கு தத்துவம் இல்லைங்களா? இந்த வாக்கு தத்துவத்துக்கு நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல படிச்ச ஒரு காரியத்துப்படி இந்த வாக்கு தத்துவத்துக்கு பேர் என்ன? என்ன உடன்படிக்கை? புதியவா? நித்திய ஆவா? அப்படியா? இன்னும் யாரும் ஏதாவது சொல்றீங்களா? இந்த உடன்படிக்கைக்கு பேர் என்ன? பழைய உடன்படிக்கை. ரொம்ப நல்ல ஈஸியான ஒரு ஆன்சரு. அப்புறம் இதுக்கு ஒரு பேர் இருக்கு, பேசிக்ல நம்ம படிச்சிருக்கோம். பேசிக்ல உடன்படிக்கைன்னு ஒரு பாடம் இருக்குது. என்ன உடன்படிக்கை? 3 உடன்படிக்கை. கரெக்டா? எவ்வளவு ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? 3 உடன்படிக்கை. அந்த 3 உடன்படிக்கையில முதல் உடன்படிக்கை என்ன? நியாயப்பிரமாணம். 3 உடன்படிக்கை. கேள்வி புரியுதா? சரி, ஆபிரகாமுக்கு எத்தனை ஒய்ஃப்? ஆபிரகாமுக்கு எத்தனை ஒய்ஃப்?
2 தானா? 3. 3ல முதல் என்ன? முதல் உடன்படிக்கை என்ன? ஆகாரா? ஆகார தான் முதல் வைஃபா? சத்தமா சொல்லுங்க. சாராள். யாரும் சாப்பிடல போல. சாராள் உடன்படிக்கை. இல்ல குளிர் எல்லாருக்கும் இல்லைங்களா? ஃபேன் கூட போடல. சாராள் கரெக்டுங்களா? அதுதான் முதல் உடன்படிக்கை. அப்புறம் ஆகாரு, அப்புறம் கேத்தூரால் வராங்க. கரெக்டுங்களா? சோ சாராள் வந்து எந்த உடன்படிக்கை அடையாளப்படுத்தும்? சாராள் அதான் முதல் உடன்படிக்கை. சரிங்களா? சரி, ஆகார் வந்து எந்த உடன்படிக்கை? லா கவனன்ட். இது வந்து லா கவனன்ட். கரெக்டுங்களா? அது வந்து நியாயப்பிரமாண உடன்படிக்கை. கரெக்டா? அதுக்கப்புறம் கேத்தூரா புதிய உடன்படிக்கை. நல்லா தெளிவாயிருக்குங்க. பேசிக்கலா திரும்ப எல்லாரும் கேளுங்கிறது. திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணோம்? 10 தடவைனாலும் பேசிக்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி என்ன ஆயிடும்? மறந்து போயிடும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா உலகத்துல போய் முண்டி 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 சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி எல்லா காரியங்களையும் அடிபட்டு ஓதப்பட்டு சண்டை வந்து அப்பா உட்காந்தா. கரெக்டுங்களா? எதுவுமே ஞாபகத்துக்கு வரலன்னா என்ன ஆச்சு? கரெக்டுங்களா? அதனால பேசிக் என்ன பண்ணணும்? நம்ம நல்லா கேட்கணும். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான, அதுக்காக பேசிக் சப்ஜெக்ட் வச்சிருக்கோம். ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்தையும் அங்க அடிப்படையாக தெரிந்து கொள்கிறதுக்காக. சோ இப்ப பார்க்கும்போது இந்த சாரா கவனன்ட், இந்த சாரா உடன்படிக்கைக்கு ஏதாவது மீடியேட்டர் தேவையா? மத்தியஸ்தர் தேவையா? அப்படின்னா நம்ம போன வாரம் கூட இந்த பாடம் பார்த்தோம். போன வாரம் பிரதர்ஸ்லாம் எடுக்கிறப்ப இல்லையா? மத்தியஸ்தர் தேவையா? பிரதர் எடுத்தாரு. தேவையில்லை. கரெக்டுங்களா? மத்தியஸ்தம் தேவையில்லை. சாரா உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ இப்படி இருக்கும்போது காலம் போகுது போகுது, உடன்படிக்கை பண்ணியாச்சு. கரெக்டுங்களா? உடன்படிக்கை பண்ணியாச்சு அப்படின்னா திடீர்னு பார்த்தா ஒரு 430 வருஷம் கழிச்சு 430 வருஷம் கழிச்சு இஸ்ரேல் ஜனங்க அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை வழி நடத்தி கொண்டு வரார். இது சீனாய் வனாந்திரத்தின் வழியாக அங்க கொண்டு வரும்போது திடீர்னு பார்த்தா இடி மின்னல்லாம் அடிக்குது, பயங்கரமான ஒரு சூழல் போகுது. போனா திடீர்னு பார்த்தா 10 கட்டளையை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 3600 கட்டளைய கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இதுதான் என்ன பண்ணணும் நீங்க இனிமேல் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா அததான் 17ஆம் வருஷத்துல என்ன வாசிச்ச? கலாத்தியர் 3:17 நான் சொல்லிக்கும் என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு ஒன்றான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை இயக்கமாக்க மாட்டாது. 430 வருஷத்துக்கு அப்புறம் வந்த இந்த நியாயப்பிரமாண லா கவனன்ட் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை என்ன பண்ணாது? உயர்த்தம் ஆக்காது, அதை தள்ளி விடாது அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்துட்டோம். 19ஆம் வருஷம் அப்புறம் ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றாரு. அப்படியானது நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமானமும் அது அற்புதமாக போன்றபடியும் தேவன் முறையை கொண்டு மத்தியஸ்தன் கையிலும் கட்டளையிடப்பட்டது. பாத்தீங்களா? அதனால இல்ல, சாரா கவர்னன்ட்டுக்கு மத்தியஸ்தர் கிடையாது. ஆனா லா கவர்னன்ட்டுக்கு என்ன வேண்டி இருக்கு? ஒரு மத்தியஸ்தர் வேணுமா இருக்கு. அது யார்? அது மோசே. லா கவர்னன்ட்டுக்கு யார் மத்தியஸ்தரா இருந்தாரு? மோசே. கரெக்டுங்களா? மோசே கிட்ட கொடுத்துட்டு இதை நீ மெயின்டைன் பண்ணு, இந்த சட்டத்தை நீ எல்லாத்துலயும் மெயின்டைன் பண்ணு. ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா ரசல் அங்க எழுதுறாரு, இட் வாஸ் ஆடட் டு ஷோ sin in its true light and man's inability to keep the divine law. அதாவது தேவனுடைய தெய்வீக ஒரு சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாக்கு தத்துவத்துல இருந்து பிறந்திருக்கு பாத்தீங்களா, அத மனுஷனால என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. தேவன் கொடுக்கிற சில கட்டளைகள்லாம் என்ன பண்ண முடியல, ஒபே பண்ண முடியல. கரெக்டா? இப்படி எல்லாம் இருக்கும்போது இங்க என்ன பண்றாரு? சட்டம்னு ஒண்ணு வைக்கிறாரு. சட்டம் வச்சு நீ அப்படின்னாச்சும் என்ன பண்ணு, இதுக்கு ஒபே பண்ணு, கீழ்ப்படி அப்படின்னு சொன்னது எதுக்கா அப்படின்னா அவங்கள ப்ரூவ் பண்றதுக்காக. பாரு, நான் உன்னை என்னுடைய சாயல்ல படைச்சேன், தேவனுடைய சாயல்ல படைச்சிருக்கேன். நீ தானா புரிஞ்சுக்கிட்டு தன்னில் தானே அறிவு இருக்கிறதுனால, தேவனுடைய சாயல்ல ரூபத்துல இருக்கிறதுனால நீ எப்படி நடந்துக்கணும் வேண்டியதா இருந்துச்சு. நம்ம பிரெயின் ஸ்டடியில படிச்சோம் இல்லைங்களா? படிச்சது எப்படி படிச்சோம்?
ஆதாமுக்கு எப்படி இருந்துச்சு மைண்டு? எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் என்ன நடந்திருக்கணும்? தேவனுக்கு பிரியமா தான் நடந்திருக்கணும். ஆனா நீ நடக்கல, நடக்க முடியல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக சட்டம் வச்சார். கரெக்டுங்களா? சட்டம் வந்துட்டா என்ன வருது? ஒரு சட்டம்னு வந்துட்டா அங்க பாவம்ங்கிறது கவுண்ட் ஆகுதா? கரெக்ட் தானே? இப்ப அந்த ஒன்வேல இங்க போகணும் அப்படிங்கிற சட்டம் வரல, அப்ப நீங்க போலாம் எப்படினாலும், அப்போ உங்க மேல என்ன ஆகாது? பெனால்டி எதுவும் வராது. கரெக்டுங்களா? அப்ப சட்டம் போட்டாச்சு, இன்னையில நீங்க என்ன பண்ணும்? ஒன்வேல போகக்கூடாது அப்படின்ட்டா திரும்ப போனா என்ன ஆகுது? போனா பாவம் ஆயிடுச்சு. கீழ்ப்படியாமை வந்துடுது. கீழ்ப்படியாமை பாவம். கரெக்டுங்களா? பாவத்தின் சம்பளம் ரோட்ல போனா பணம், பெனால்டி. ஆனா தேவனுடைய விஷயத்துல பாவத்தின் சம்பளம் மரணம். கரெக்டுங்களா? என்னடா மரணம் பெருசா அப்படின்னா அதுவும் பெருசு இல்ல, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம்னு சொல்லி அதையும் சொல்லிட்டார். ஆனா அது வலி, அதனுடைய வலி ஜாஸ்தி. கரெக்டுங்களா? ஹையஸ்ட் பெனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் மரணம் அப்படிங்கிறது. ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் உயிர் தெழுப்புறதுக்கான திட்டம் வச்சிருக்காரு. சரி, இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சட்டம், டிவைன் லா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மக்கள் கிட்ட இன்னும் பாவம் பெருகிட்டு இருக்கு. அதை காட்டுறதுக்காக என்ன பண்ணுது? அங்க வைக்கப்பட்டுச்சு. வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணி 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 பாக்குது. ஆனாலும் என்ன பண்ண முடியல? பண்ண முடியல. கரெக்டா? சோ இதுக்குள்ள பார்த்துட்டா அவங்க இன்னும் தேவனுடைய திட்டத்தையே கடைசியில என்ன பண்ணிட்டாங்க? அவங்க புரிஞ்சுக்க முடியாமையே, தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்க முடியாம போயிட்டாங்க. யாரு தேவனுடைய திட்டத்துல மெயினா வந்திருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை கண்டுபிடிக்க முடியல. அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாம் ஆசரிப்பு கூடார பண்டிகைன்னு பண்ணாங்க, பஸ்கா பண்ணாங்க, எவ்வளவோ பண்டிகைகள் வச்சிருந்தாங்களே. எல்லாமே யாரை பத்தினது? திருஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. ஆனா முடிவு கிறிஸ்து தானே. கிறிஸ்துவ கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாவம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்துல அங்க பெருகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ இப்படி இருக்கும்போது கலாத்தியர் 3:23, விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அழைக்கப்பட்டவர்களால் ஞானபிரமாணத்திற்கு காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இங்க அழகா அவர் பேசுறாரு, பவுலப்போஸ்தலன் பேசுறாரு. விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்காக, அதற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அப்படின்னு என்ன? பிரைசன், அண்டர் பிரைசன் அப்படின்னு சொல்லாமா? பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படியே இது பண்ணாம இது மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா தேவனுடைய கோபம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நீதிப்படியாக வர அந்த ஒரு காரியம் என்ன பண்ணிடும்? அழிச்சிரும். கரெக்டுங்களா? என்ன பண்ணிடும்? ஜனங்களை அழிச்சிரும். அப்ப இந்த யார அழிக்கும்? இந்த இடத்துல யார அழிக்கும்? தேவனுடைய நியாயப்பிரமாணம் அது யார அழிக்கும்? யாருக்கு கொடுக்கப்பட்டாங்களோ அவங்க அழிச்சிரும். கரெக்ட் தானே? மற்ற ஜனங்கள் என்ன இல்ல இதுக்குள்ள வரல. அப்ப எதுக்காக அந்த கொடுத்தாருங்கிறதுக்கு நமக்கு தெரியும், ஒரு சந்ததி வரணும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. எது? ஆபிரகாம் கிட்ட. அந்த சந்ததி யாருக்கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க? இஸ்ரேல் ஜனங்கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்களை இதுக்கு மேல விட்ட டோட்டலா என்ன பண்ணி ஆகணும்? அழிச்சாகணும். அதனால அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணி ஆகணும்? திருப்தி பண்ணி ஆகணும். அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இதோ நான் போகிறேன் தேவனே அப்படின்ட்டு என்ன பண்ணாரு? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் சொன்ன மாதிரி, ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு போறேன்னு சொன்ன மாதிரி, இஸ்ரேல் ஜனங்களையும் நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு அவர் என்னவா நடந்துகிட்டாரு? நியாயப்பிரமாணத்துக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். அப்ப நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர்னாச்சும் திருப்தி பண்ணிட்டாங்களா இல்லையா? கரெக்ட்லா? இப்ப தேவன் என்ன பண்ண முடியாது? அது எந்த சந்ததி? இஸ்ரேல் சந்ததி. யாக்கோபுல இருந்து வந்த, அபிரகாம்ல இருந்து வந்துருச்சு. ஆனா யாக்கோபுல இருந்து வந்த அந்த சந்ததியில வர ஒருத்தர் நாச்சும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டா தேவனுடைய நீதி என்ன பண்ணாது? அங்க போய் அவங்கள அழிக்காது. அப்ப நியாயப்பிரமாணம் அங்க என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா திருப்தி பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? சோ இப்ப பார்க்கும்போது God's covenant with Israel was like a wall around them, but its door
வாஸ் பார்டு பை ஜஸ்டிஸ் அப்படின்றாங்க, அழகா எழுதுறாரு. சரிங்களா? அவங்க என்ன பண்ண முடியல, நீதி அதுக்கு செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், எவ்வளோ சப்பாத்து அது இதுன்னு கடைபிடிச்சாலும், ஓய்வு நாள் எப்படிதான் கடைபிடிச்சாலும், ஆனா அவங்களால ஜீவன் பெற முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தில் இருக்கிற நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்துல என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, பாவத்தை அறிகிற நாலேஜ். இது பாவம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வந்துருச்சு. ஆனா எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ண முடியல, அவனால செய்ய முடியாதனால, கரெக்டா, அது வந்து கணக்கு அங்க எடுக்கல. கரெக்டுங்களா? சோ இப்படி இருக்கும்போது ரசல் சொல்றாரு, லா வாஸ் அ பெடகோக் அப்படிங்கிறார், எ சிவியர் கார்டியன் டு ப்ரிப்பேர் இஸ்ரேல் ஃபார் கிரைஸ்ட் அப்படிங்கிற. கிறிஸ்துவுக்காக இந்த லா கொடுக்கப்பட்டது எப்படின்னா, கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவாரு, கரெக்டுங்களா? அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, இந்த லால அவர் தான் இருக்கிறாரு, அவர் வந்துருவாரு, அவர் நீங்க அப்படியே அழகா பிடிச்சுக்கோங்க, அவரை வந்து கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தது. ஒரு ரொம்ப பெரிய கார்டியனா இருந்துச்சு, சிவியர் கார்டியன் அப்படின்னு சொல்றாரு, ஒரு ரொம்ப வழி நடத்தக்கூடிய ஒரு உபாத்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல் மாஸ்டர், கரெக்டுங்களா? ஸ்கூல் மாஸ்டர், நியாயப்பிரமாணம் என்னன்னு சொல்றாரு, ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னா அது வந்து சொல்லி கொடுத்துச்சான். அப்படி சொல்லும்போது கடைசியில அவங்க அது பண்ணல, பட் அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு சேவியர் தேவைப்பட்டது. அவர் ஜீசஸே என்ன பண்ணிட்டாரு, அவருக்குரிய சேவியர் ஆயிட்டாரு அப்படின்னு பார்த்தார். சோ இப்ப நமக்கு நியாயப்பிரமாணம் என்னவா இருக்கு? நாம நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியணுமா? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணுமா? நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கடைபிடிக்க தேவையில்லை. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியுமா? முடியாது, தெரிஞ்சிச்சு. ஆனா நியாயப்பிரமாணத்துக்குள்ள என்ன இருக்கு, ஒரு பாடம் இருக்குது, ஸ்கூல் மாஸ்டர். நியாயப்பிரமாணம் எப்படி இருந்துச்சுங்க, ஒரு ஸ்கூல் மாஸ்டர். அதுல இருந்து நமக்கு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் பாத்தீங்களா ஒரு ஆசீர்வாதம், கரெக்டுங்களா? அந்த ஆசீர்வாதத்தை நாம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும், இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்துலதான் பாடமே வச்சுட்டாரு. எப்படி இன்டர்லிங்க் பண்ணிட்டாரு, கரெக்ட்ல? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி நடந்தது. நியாயப்பிரமாணம் உபாத்தியா இருந்துச்சு. அப்ப நாம் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள என்ன பிரமாணம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதன்படி நடந்தாதான் நாம் ஆபிரகாமின் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியும். ஓகேவா? அப்ப அந்த பிரமாணத்தை, நியாயப்பிரமாணத்தை எப்படியாக நாம் படிக்கிறது அப்படின்னு ஒரு குழு கொடுக்கிறாரு. என்ன கொடுத்தாரு? அன்பின் பிரமாணம், கரெக்டுங்களா? அன்பின் பிரமாணம், அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க, நியாயப்பிரமாணம் முழுவதுமே அடங்கிடுச்சு. நீ இதை பண்ணினா போதும். அப்ப நான் இனிமேல் நான் 7ஆம் நாள் ஓய்வு நாள் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பண்ண முடியுமா? செஞ்சுட்டு இருக்கணுமா? பண்ணலாம். பண்றதுனால ஏதாவது பிரயோஜனமா? அதுவும் இல்லை, கரெக்டுங்களா? அது போல மற்ற நியாயப்பிரமாணங்கள் இருக்க எல்லா சட்டங்களுமே நாம் என்ன பண்ணலாம், கடைபிடிச்சாலும் ஒண்ணு இல்லை, கடைபிடிக்காட்டினாலும் ஒண்ணு இல்லை. ஆனா எதுதான் காரியம், இந்த அன்பின் பிரமாணம் அதை ஆவிக்குரிய ரீதியில நாம் கடைபிடிப்பது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ இப்ப கலாத்தியர் 3:16 16. 3:16 அவர்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குறுதிகள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாத்தீங்களா? உன் சந்ததி என்று ஒருவனை குறித்தே சொல்லியிருக்காருன்னு யாரை லிங்க் பண்ணிட்டாரு, ஆபிரகாம அங்க லிங்க் பண்ணிட்டாரு. அப்ப அந்த சந்ததி யாரு, கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில பார்க்கும்போது அவர் என்ன ஆயிட்டார், சிங்கிளா சொல்றார். அவர் எப்படி இருக்காரு, பாவம் இல்லாம அங்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 3:13 கலாத்தியர். தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஞான பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டுக் கொண்டார். பாத்தீங்களா? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி அங்க விடுவித்தார், மீட்டு கொண்டார். அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் அவர் ஒரு யூதன், கரெக்டுங்களா? அவரு ஒரு யூதன். அப்ப அவர் இவங்கள்ட்ட பேசுறப்ப என்ன சொல்றாரு? நம்மையும் மீட்டு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பாக்குறோம். சோ இப்படியாக அவர் லார்ட் ஹேவிங் ஃபுல்ஃபில்டு த லா கவர்னன்ட் மேட் அன் எண்ட் டு இட் ஃபார் எவ்ரி ஜூ ஹூ பிலீவ்ட் அப்படின்றது அங்க எழுதுறாரு. 2:1. அப்போ எல்லா யூதர்களையும் இங்க என்ன பண்ணப்பட்டாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனால காப்பாற்றப்பட்டாங்க. ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மாத்திரம் இல்ல, யூதர்களும் அங்க காப்பாற்றப்பட்டாங்க. அப்ப இனிமேல் என்ன ஆயிடுச்சு? யூதர்களுக்கு வழி ஓபன் ஆயிடுச்சு. கரெக்ட்ல? நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சா? இப்ப அவங்க திரும்ப எந்த கவர்னட்டுக்குள்ள போயிடுறாங்க? எந்த இதுக்குள்ள போயிடுறாங்க? எந்த இதுக்குள்ள போயிடுறாங்க அவங்க? நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு. நியாயப்பிரமாணம் ஒரு இடையில வந்து ஒரு பீரியட், யூத யுகம், ஜூவிஷ் ஏஜ்ல வந்த ஒரு காரியம். இப்ப நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டுச்சா இல்லையா? நிறைவேற்றப்பட்டோட இப்ப இவங்க என்னவாயிடுறாங்க? அன்பின் பிரமாணத்துக்குள்ள வந்துடுறாங்க. அன்பின் பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அங்க இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அங்க கொடுக்கப்பட்டுருச்சு. இனிமேல் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. கரெக்டா? புது சிருஷ்டி தான் காரியம். அப்ப இனிமேல் யூதர்கள் புது சிருஷ்டி ஆகலாமா? ஆக முடியாதா? ஆகலாம். ஆனாங்களா? ஆகலையா? ஆனாங்க. ஆனா யாருதான் ஆனாங்க? உத்தம இஸ்ரேல். படிச்சு உத்தம இஸ்ரேலர்கள் அப்படின்னா யாரெல்லாம் உத்தமர்கள் பேர் வாங்கினாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்துக்குள்ளாக வந்தாங்களோ, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ, அவர்கள்லாம் உத்தம இஸ்ரேலர்களா இருந்தாங்க. இப்ப இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆபிரகாமுடைய அந்த சாராள் உடன்படிக்கை பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சாராள் உடன்படிக்கைக்குள்ள யாரும் வந்துடலாம், இஸ்ரேலர்களும் வந்துடலாம், மற்ற ஜனங்களும் இங்க வரலாம். புரிஞ்சுங்களா? இப்ப அப்ப லா கவர்னன்ட்ங்கிறது இடைப்பட்ட ஒரு காலம். அதான் ஆகார் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆகார் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்ப அடுத்தது விசுவாசம். அதாவது கலாத்தியர் 3:25. 3:25 விசுவாசம் வந்த பின்பு நாம் பாத்தீங்கன்னா வாத்தியார் விசுவாசம் வந்த பிறகு நாம எதுக்கு கீழானவர்கள் அல்ல? நியாயப்பிரமாணத்துக்கு ஈஸியா சொல்லிட்டீங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்லவே அப்படின்னு அங்க சொல்லிட்டாரு. அப்ப the law never gave life அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த நியாயப்பிரமாணம் ஜீவன் கொடுக்கல, கிறிஸ்து மட்டும்தான் அதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ நவ் நீதி கம்ஸ் பை ஃபெய்த். இனிமேல் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதி வரதில்ல, நம்முடைய விசுவாசத்தின் மூலமா தான் என்ன வரப்போகுது? நீதி அங்க வரப்போகுது. ரைச்சியஸ்னஸ் கம்ஸ் பை ஃபெய்த் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப அடுத்ததா கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். பாத்தீங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு? யூதரா இருக்கட்டும், கிரேக்கரா இருக்கட்டும், கரெக்டா, எல்லாருமே இப்ப ஃப்ரம் காட் ஸ்டாண்ட் பாயிண்ட், அவருடைய பார்வையிலிருந்து ஆல் நியூ கிரியேச்சர்ஸ் ஆர் ஆன் த சேம் லெவல். எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு அங்க படிக்கிறோம். 3:27 கலாத்தியர் 3:27. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தைத்துக் கொண்டீர்களே. பாத்தீங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஞானஸ்நானத்துக்குள்ள வராரு. புது சிருஷ்டினா என்ன காரியம் பார்த்தோம் இல்லைங்களா? புது சிருஷ்டிக்கு முக்கியமான விஷயம் தான் ஞானஸ்நானம். அப்படி ஞானஸ்நானம்னா அடையாளமா குளிச்சுட்டு வந்துட்டா அதுவா சொல்றாரு? ஜெனிப்பிக்கப்படுது. அந்த ஜெனிப்பிக்கப்பட்டதுக்குள்ள வந்துட்டா நாமெல்லாம் என்ன ஆயிட்டோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு சொன்னாரு.
கிறிஸ்துவே அப்படின்னு சிங்குலர்ல சொன்னாரு. கரெக்டுங்களா? அந்த சிங்குலருக்குள்ள அந்த சிங்குலர்ல யார் யாரெல்லாம் போத்திக்கிறாங்களோ அவங்களும் யார் தான்? சிங்குலர் தான். 1,44,000 நம்பர் இருந்தாலும் அந்த 1,44,000 தலை யாரு? கிறிஸ்து. இயேசு. உடம்பு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. தலை வந்து இயேசு, சரீரம் வந்து கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து. அப்ப விஷயம் சொல்றப்ப என்னன்னு சொல்றாரு? அந்த சந்ததி இயேசுவேன்னு சொல்லல, அந்த சந்ததி இயேசுவேன்னு சொல்லல. புரிஞ்சுங்களா? அப்படின்னா இயேசுக்கு ஒரு தனி சந்ததி வந்திருக்கணும். ஆனா அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னா சரீர அங்கங்களை தான் கடைசியா அங்க சொல்றாரு. ஆனா தலை இல்லாம சரீரங்கள் இயங்க முடியாது. அதனால தலை என்ன பண்றாரு? அவர் தான் ஃபர்ஸ்டா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். So the series one complete Christ, head and the body. So Christ is the head, together they are the Christ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்படியாக பார்க்கும்போது கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் ஆனால் நீங்கள் யாரா இருக்கிறீங்க? ஆபிரகாமுடைய சந்ததியாரா? ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்டேன்? உடன்படிக்கை. சாராளுடைய, ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பிறந்த பிள்ளைங்க. கரெக்டா? ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் பிறந்த பிள்ளைங்க. கரெக்டா? இடையில ஆகார்னு ஒருத்தங்க வந்தாங்க. வந்த வழியில என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைங்க யாரு? இஸ்ரேல். இஸ்மவேல் அங்க பிறந்த. அந்த இஸ்மவேல் யாருக்கு நிழலா இருந்தாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழலாக அங்க இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அவங்க வந்த வழியில என்ன பண்ணாங்க? ஆகார நீங்க போகுமா அனுப்பிச்சு விட்டாங்களா இல்லையா? நீ இனிமேல் என்ன ஆகும்? ஈசாக்கோட இங்க இருக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப இடைப்பட்ட இடத்துல இருந்தாங்க. ஆகார் கூடவே இல்ல. ஆபிரகாம் கூட ஆகார் இருந்தாங்களா? இல்ல, போயிட்டாங்க. கரெக்டா? அப்ப நியாயப்பிரமாணம் என்னாச்சு? போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்ப சாரால் ஒரு கட்டத்துல இறந்துடுறாங்க. சாரால் நினைச்சு இறந்துடுறாங்க. இப்ப யாரு என்ன பண்ணணும்? இந்த சந்ததி, அடுத்த சந்ததி என்ன பண்ணும்? ஆபிரகாமுக்கு வரணும். அப்ப இன்னொரு கல்யாணம் பண்றாரு. அது யாரு? கேத்துரால். கரெக்டா? இந்த கேத்துரால் யாரு? உலகத்து கேத்துராலுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 5 6 கரெக்டா சொல்லுங்க. இதெல்லாம் பேசிக்கலே மறந்துட்டீங்க, எல்லாம் மறந்தாச்சு. 6 பேர். 6 எதை அடையாளப்படுத்துது? ஒட்டுமொத்த உலக ஜனங்களை அடையாளப்படுத்துகிறது. கரெக்டுங்களா? இந்த கேத்தூரால் வரணும்னா யார் சாகணும்? கரெக்டா? சாரால். அப்படின்னா சாரால் சாகிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா சபை நிறைவேறு. சாரா கவர்னட் என்ன ஆயிடுச்சு? இனிமேல் தேவை இல்லை. சாரா கவர்னட், சாரா உடன்படிக்கை இனிமேல் தேவையில்லை. அதனால கேத்துரால்ங்கிற ஒருத்தவங்க உள்ளார வர வேண்டிய அவசியமா இருக்குது. ஆபிரகாமுக்கு தான் அவங்களும் பிறக்கிறாங்க. அவங்க ஆனா கடற்கரை மணல் ஆசீர்வாதம் அங்க வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? அப்ப சாராளுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உன்னை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் ஆக்குவேன். கரெக்டுங்களா? அப்படி வானத்து நட்சத்திரத்திலே போறதுல வரல யார் வந்துட்டாங்கன்னா சாரால் வந்துட்டாங்க. சாரால் உடன்படிக்கையில வந்துட்டாங்க. சாரால் உடன்படிக்கைக்குள்ள வரவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அப்ப கடற்கரை மணலை போல ஆசீர்வாதத்துல யாராவது வேணும், அவங்கதான் கேத்தூரால். அவங்க வந்தாங்க. அவங்க ஆபிரகாமுக்கு 6 குழந்தைகள் பெற்றாங்கிறது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள அங்க வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ இப்படியாக பார்க்கும்போது through the Redeemer and the church, God's blessing shall come to all the families of the earth அப்படின்னு சொல்றோம். சோ என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. இப்பொழுது 21 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுவதும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போகின என்று விளங்கியது. பாத்தீங்களா? இனி என்ன ஆயிடும்? இனி துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, மரணம் இல்லை, எதுவுமே இல்லை. முந்தினவைகள் என்ன ஆயிடுச்சுங்க? ஒழிஞ்சு போயிடுச்சு. முந்தினவைகள் என்ன பண்ணுச்சு? எல்லாமே மரணத்தை கொண்டு வந்துச்சு. இனிமேல் அது இல்லை அப்படின்னு சொல்லி போறோம். ஸோ இப்படியாக பார்க்கும்போது
லா, இந்த பிரமாணம், நியாய பிரமாணம் அப்படிங்கிறது ஒரு இன்டரிங், இடைப்பட்ட காலத்துல வந்த ஒரு கட்டுப்பாடு பண்ணுகிற ஒரு காரியம். சரிங்களா? ஆனா அது எல்லாத்தையும் ஆபிரகாம் சந்ததிக்குள்ள கொண்டு போயிடுச்சா அப்படின்னா இல்ல. அது ப்ரூவ் பண்ணுச்சு உங்களால நடக்க முடியாது. புரிஞ்சுங்களா? உங்களால நடக்க முடியாது. நல்ல லாபம் இருந்துச்சு, எல்லாமே சூப்பரான லா. ஏதாவது லா கெட்டலாம் இருக்கா? இங்க செய்ய முடியாத லா இருந்துச்சா? செய்ய முடியாத லா இருந்துச்சுங்களா? செஞ்சாங்கல்ல, ஆரம்பத்துல எல்லாம் ஒரு ஒரு இது செஞ்சாங்க இல்லைங்களா? யாராலையும் செய்ய முடியாத லாவா அது? சட்டம், நியாயப்பிரமாணம் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் கடைபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும். கரெக்டுங்களா? ஆனா பண்ணல. முடியாததுக்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. ஓகே. அந்த விழுந்து போன அந்த விழுந்து போன பாவ நிலை, இன்ஹெரிட்டட் சின், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரிந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கறோம்ல. நான் துர்குணத்தில் உருவானேன் அப்படின்னா, இந்த துர்குணமும் அந்த பாவமும் நம்மள நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கீழ்ப்படுகிறதுக்கு விடல. புரிஞ்சுங்களா? நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கீழ்ப்படிய விடல. ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்க எல்லாருமே 100% கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இல்ல இல்ல, அது லாக் ஆன் தானே, அது இல்ல. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஜீவன் கிடைச்சிருக்கும். கரெக்டா? அப்படி அந்த யூத யுகத்துல உள்ள லா தான் என்ன பண்ணிருக்கோம்? ஒட்டுமொத்த உலகத்துக்குமே லாவா போயிருக்கும், சட்டமா போயிருக்கும். அப்ப எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? ஜீவன் பெற்றுக்கொள்ளலாம். கரெக்டா? ஆனா என்ன நடந்திருக்காது? சாரா கவனம் முடிஞ்சிருக்காது. கரெக்டா? சாராளுடைய அந்த உடன்படிக்கை வானத்து நட்சத்திரத்தை போல முடிஞ்சிருக்குமா? அதுவும் முடிஞ்சிருக்காரு. ஏன்னா எல்லாருக்கும் நித்திய ஜீவன் வந்துட்டா இயேசு கிறிஸ்து ஏன் இங்க வரணும்? இயேசு கிறிஸ்து இங்க வரணுமா? வரணும்னு அவசியமே இல்லை. கரெக்டா? சோ இப்படியாக பார்க்கும்போது, சோ கிறிஸ்து தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால கிறிஸ்து வந்துதான் அந்த டோர் என்ன பண்றாரு? ஓபன் பண்றாரு. கரெக்டுங்களா? சோ சபை தான் அந்த ஆபிரகாம் படி அங்க வித்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படியாக பார்க்கும்போது நம்ம இந்த கலாத்தியர்ல படிக்கிறோம், லா வர்சஸ் ப்ராமிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உடன்படிக்கையா நியாயப்பிரமாணமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியில வசனம் கிளியரா சொல்லிட்டாரு. நியாயப்பிரமாணம் என்ன எந்த வகையிலையும் எதை மாற்ற முடியாது? ப்ராமிஸ மாற்றவே முடியாது. ஸோ அதுக்கு எதுவும் இல்லை. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துல பாடம் இருந்துச்சு. இது யாருக்கெல்லாம் பாடமா இருந்துச்சுன்னா, இந்த கிறிஸ்துவின் சந்ததின்னு சொல்ற எல்லாருக்குமே நமக்கெல்லாம் அது பாடமா இருந்துச்சு. தேவனுடைய சிந்தனை அங்க இருந்துச்சு, தேவனுடைய மைண்ட் இருந்துச்சு. நாளைக்கு உலகத்துல எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்தோடனே என்னெல்லாம் வரும் இங்க? புதிய உடன்படிக்கை தான் வராங்க. புதிய உடன்படிக்கை ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் போகுது? இப்ப சொல்லுங்க. இப்ப இவங்க லா கவர்னன்ட் முடிஞ்சிருச்சு, இவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இனிமேல் அவங்களும் பொதுவான ஜனங்கள் போல ஆயிட்டாங்க. கரெக்டா? இப்ப புதிய உடன்படிக்கை யாருக்கு தான் கொடுக்குறாரு? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இஸ்ரேலுக்கு தான் அதுவும். ஏன்னா ரட்சிப்பு யார் மூலமா தான் வரும்னு சொல்லிட்டாரு, யூதன் மூலியமா வரும்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சுங்களா? அப்போ புதிய உடன்படிக்கை யார்கிட்ட தான் போகுது? ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்கிட்ட தான் போகுது. இஸ்ரேல் ஜனங்க நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியல. ஆனா புதிய உடன்படிக்கை என்னதான் ஆகணும்? கீழ்ப்படிஞ்சே ஆகணும். கீழ்ப்படிஞ்சு கரெக்டா அவங்க நடக்கும்போது இவங்க மூலியமா தான் உலகத்துக்கே என்ன கொண்டு வராரு? ரட்சிப்பு கொண்டு வரார். அப்ப ஒவ்வொருத்தனும் ஒரு யூதன் 10 பேர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தங்களை இங்க பிடிச்சிட்டு வருவாங்கன்னா ஒட்டுமொத்த உலக நம்பர் தான் 10 கூட ஹோல் நம்பர் அப்படின்னு பார்க்கணும். அப்ப எல்லாருமே இந்த யூதர்கிட்ட தான் போகணும். எப்படி லிங்க் பண்ணியிருக்காரு பாருங்க. தேவனுடைய அருமையான தெய்வீக திட்டத்துல யூதரை விட்ட மாதிரியும் இருக்குது, விடாத மாதிரியும் இருக்குது. அதான் பவுலன் சொல்லுவார், நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க அப்படிம்பாரு. கரெக்டுங்களா? என்னதான் எங்களை அடிச்சாலும் வச்சாலும் என்ன, நாங்க தேவனுடைய பிள்ளைங்க, எங்களுக்கு ரொம்ப தேவனுக்கு எங்களை பிடிக்கும்.
அப்படின்லாம் சொன்னாரு. ஏன்னா சந்ததி கிறிஸ்துங்கிற சந்ததி எங்க வந்துட்டார்? இயேசுங்கிற சந்ததி. இப்ப நாம கிறிஸ்து அங்கங்க, கரெக்டா? நாம எங்கேருந்து வந்துட்டோம்? நாம எங்கேருந்து வந்துட்டோம்? கிறிஸ்து தான். நாமளும் யூதர்கள் சந்ததியில தான் வரோம், அப்படித்தானே? கிறிஸ்து யாரு? இயேசு யாரு? தலை இல்லாம வால் இல்ல. அப்ப இயேசு யாரு? யூதன், கரெக்டா? அந்த யூதனுடைய இதுலதான் அவர் வர்றாரு, கரெக்டா? அப்ப நாம் கூட எங்க ஆயிடுவோம்? யூதன் போல, யூதனுடைய சந்ததி அவர் கூட போறதுனால யூதனுடைய சந்ததியில வரும். ஆனா மாம்சத்துக்குரிய யூதன் சந்ததி இல்ல. யாருன்னு? ஆவிக்குரிய யூதர் சந்ததி. புரிஞ்சுங்களா அன்பான சகோதர சகோதரியில? சோ இப்படியாக ஒரு இது அழகான ஒரு திட்டம், தெய்வீக திட்டத்துல தேவன் வந்து இந்த 3 உடன்படிக்கைகளை கொண்டு வந்து நிறைவேற்ற அருமையான காரியம் அங்க பவுல் வந்து இந்த கலாத்தியர்ல அங்க பேசுறாரு. பேசும்போது நான் பாக்குறோம் சபைக்கு எவ்வளவு உற்சாகமான பாடங்கள் இதுக்குள்ள இருக்குது, இல்லைங்களா? எதுவுமே விட்டுக்கல. இப்போ ஒருவேளை பவுல் அங்க சொல்றாரு, ஒருவேளை நீங்க எல்லாம் ரெடி ஆகல அப்படின்னா கல்லுல இருந்து கூட என்ன பண்ணிடுவாரு? பிள்ளைகளை கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிறாரு, கரெக்டா? திடீர்னு யூதரே கூட என்ன பண்ணிடுவாரு? திடீர்னு ஆவியை கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? ஈஸியாக நிறைவேற்றிடுவாங்க, கரெக்டா? ஆனா திட்டம் அது இல்ல. என்ன நிறைவேறணும்? சபைதான் நிறைவேறணும். பவுல் ஆதங்கத்துல சொல்றாரு. அதனால ஏப்பா கல்லுல இருந்து கூட கொண்டு வந்துருவாரு, திரும்ப யூதர்கள் மேல கூட மனமு இறங்கிடுவாரு. நீங்க என்ன பண்ணிருங்க? சீக்கிரமா சபையா ஆயிடுங்க, இல்லாட்டி வாய்ப்பு போயிடும். தேவன் அவருடைய திட்டத்துல அந்தந்த காலத்தின்படி என்ன பண்ணிடுறாரு? நேர்த்தியாக அவருக்குன்னு ஒரு டேட் டைம் ஃபிக்ஸ் இருக்கு இல்லையா? அது மாறவே மாறாது இல்லையா? கரெக்டா? இப்ப இந்த நாள்ல இந்த சபை அப்படிங்கிறது நிறைவேறி இருக்கணும். ஆனா சபைகிட்ட என்ன கொடுத்துட்டாரு? சுயாதீனம் கொடுத்துட்டாரு, கரெக்டா? தேவனா ஒருத்தனை நீ சபையா வந்திருக்கு அப்படின்னு எடுத்துருவாரா? தேவனா பார்த்து சபையா வந்திருக்கு எடுத்துருவாரா? எடுக்க முடியாது. தேவன் சுயாதீனம் கொடுத்திருக்காரு, சபை அப்படி தேர்ந்தெடுக்கிறதே இல்லை. தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்ன பண்ண முடியாது, என்ன வர முடியாது அப்படிங்கிறது. எதுக்கு அப்படின்னா பேசிக் சப்ஜெக்ட் தான், புரியுதுங்களா? ஜெனிப்பித்தல் மட்டும்தான். அந்த ஜெனிப்பிக்கப்படுதல் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவனுடைய அப்ரூவல் வேணும். சபையாவதுக்கு சபை நாம தான் போகணும், நாம தான் ஆகணும், நம்ம தான் ஓடணும். அத கிறிஸ்து என்ன பண்றாரு? நமக்கு அங்க நம்ம வந்து அப்படியே கொண்டு போய் தேவன் கிட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது 1000 வருட சாட்சியில சபையானவங்க, கிறிஸ்துவானவங்க 1000 வருட சாட்சி முழுவதும் சபை எங்க செயல்படுவாங்க? எங்க செயல்படுவாங்க? கிறிஸ்து எங்க செயல்பட போறாரு? 2ஆம் வருகையில் இங்க வந்துட்டு கிறிஸ்து எங்கதான் இருக்காரு? எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு, சரிங்களா? பூமியை சரி பண்ணிட்டு இருக்காரா? 1874 இருந்து பூமியை இப்ப சரி பண்ணிட்டு இருக்காரா இல்லையா? பூமி ரெடி ஆயிட்டா இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கா இல்லையா? ராஜ்யம் வந்துருச்சுல, ராஜ்யத்துல கிறிஸ்து இங்க தானே வந்திருக்காரு. இப்ப பூமியை ரெடி பண்ணிட்டு இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தானே. இப்ப இயேசு கிறிஸ்து இங்க இருக்கும்போது அவருடைய சரீரம் எங்க இருப்பாங்க? பூமியில தான் இருக்கணும், கரெக்ட் இல்ல? பூமியில தான் இருக்கணும். அப்ப பூமியில இல்லைன்னா இவங்க வேற எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா, வேற எங்கேயாவது போயிட்டா மனவாட்டியும் சேர்ந்து ஒன்னா இருக்காங்களா அர்த்தமா? அப்படி கிடையாது. அப்போ இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஒரு டாக்டரின் என்ன இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இங்க 2ஆம் வருகையில வந்து சபை இதுவரைக்கும் 1878 1878 காலக்கணக்கு நம்ம பாக்குறோம். 1878க்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன ஆயிட்டாங்க? உயிர்த்தெழுந்துட்டாங்க, கரெக்டா? 1878க்கு அப்புறம் வரவங்க மறிக்கும் போது ஒரு இமை பொழுதுல மறுரூபமாகும். மறுரூபமாயி இல்ல மறுரூபமானவங்க யாரு கூட இருக்கிறாங்க? இப்போ 2ஆம் வருகையில வந்த இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாங்க, கரெக்டா இல்லையா? மனவாட்டி மனவாளன் ஒன்னா தானே இருக்கணும். 2ஆம் வருகையில வந்து இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாங்க, இருந்து என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சபையினுடைய வேலை இந்த பூமியில ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? ஆரம்பிச்சிருச்சு, கரெக்டா? மாம்சத்துல நாம் சபை ஆகணும்னு நம்ம நின்றுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இங்க இன்னும் சபை ஆகல, ஆகணும்னு நின்று இருக்கோம் பாத்தீங்களா? ஆனா நம்முடைய தூப பீடம் எங்க போக போகுது? ஆசிரியப்பு கூடாரத்துல போய் பார்க்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகுது, கரெக்டா? நாம் மாம்சத்துல வெளியில தான் இருக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய ஜெபமும் ஆராதனைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் எங்க வரைக்கும் போகுது?
மகா பரிசுத்த ஸ்தலத்தை போய் போய் அங்க சந்தோஷப்படுத்துது, தேவனை சந்தோஷப்படுத்திட்டு இருக்குது. படுத்துதா 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 படுத்துனா சந்தோஷம். நம்ம பண்றதெல்லாம் படுத்துனா சந்தோஷம், சந்தோஷப்படுத்தினா இல்லைங்களா? சோ அது போல நாம் நடந்துக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான் இருந்தாலுமே, சரி பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருந்தாலுமே, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பான சகோதரி சகோதரிகளே. சோ இப்ப சபை கிறிஸ்துவோட சேர்ந்து இந்த பூமியை ஆளுது. ஒருத்தர் ஒருத்தரா என்ன பண்றாங்க, மரிக்கிறவங்க, சபையாக மதிக்கிறவங்க அவரோட கூட போய் என்ன பண்ணிக்கிறாங்க, அட்டாச் ஆகிக்கிறாங்க. அட்டாச் ஆகி கடைசியில என்ன ஆகும், சபை 1,44,000 முடிஞ்ச உடனே உலகத்துக்கு விடுதலை அங்க கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரிகிற ஒரு காரியத்துல நம்ம போறோம். ஒருவேளை சபை 1,44,000 ஆள் அந்த நேரத்துக்குள்ள கிடைக்கல அப்படின்னா, கிடைச்சிரும், அதெல்லாம் முடிஞ்சாதான் அடுத்தது. கிடைக்கல அப்படின்னா தேவன் நம்மளை பார்த்துட்டு இருப்பாரா, இல்ல அவர் நேரத்தை பார்ப்பாரா? அவர் நேரத்தை தான் பார்ப்பாரு. கரெக்டுங்களா? அப்போ அந்த நேரத்துக்குள்ள யாரும் நம்மளால போக முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், மகா உபத்திரவத்துக்குள்ள அங்க போயிடுவோம். அப்ப தெரிஞ்சுக்கலாம் நாம யாரும் இல்ல, சபை இல்லை அப்படின்னு. கரெக்டா? அந்த 1,44,000 ஒருவேளை எங்க இருந்து கூட எடுத்துருவார் அப்படின்னா 11th ஹவர்ல இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து கூட எடுத்துருவார். கரெக்டா? 11th ஹவர்ல எங்க வேணாலும் எடுக்கலாம். அவர் கல்ல கூட மாத்துறதுக்கு வல்லவரா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல அவர் முடிச்சிடும். சரிங்களா? ஆனாலும் அவருக்கு தெரியும் முன்னாடியே 1,44,000 இந்த நாள்ல முடிஞ்சு, நமக்கு தெரியாது, நமக்கு அந்த சாட்டில் எங்கேயுமே இல்லை, முடிஞ்சிரும் வந்துரும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சாலும் அவர் வெளியே சொல்றது இல்லை, அது வெளியெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஆனா என்ன பண்ணுவாரு, இந்த விஷயத்த முடிச்சுருவாரு. ஒருவேளை முடிக்கல அப்படிங்கிற நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, அப்படி முடிக்கல அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாம என்ன பண்ணிருக்கோம்னா தேவனுடைய திட்டத்தையே அங்க சிந்தைகள். தேவன் கண்டிப்பா முடிஞ்சிரும். ஒருவேளை நம்ம புறஜாதிகள்ல யாரும் இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஏற்கனவே அங்க இருக்கிறது யாருல இருந்து ஒரு தூக்கிட பண்ணிடுவார். கேட்கலாம், அவரை புது சிருஷ்டியா மாத்தி கூட என்ன பண்ணுவாரு, பண்ணிடுவார். அன்பான சகோதர சகோதரியில நாம் ஜாக்கிரதையா இருக்கிறது ஏன் இது சொல்றோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்முடைய பேசிக் போயிட்டு, அதுக்காக சொல்றேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்முடைய பேசிக் ட்ரூத் அங்க கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டுங்களா? இப்ப இருக்கிற இந்த ட்ரபுள்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய அமெரிக்கன் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அப்ரோச் பண்ணி நிறைய காரியங்கள் நமக்கு நியூஸ் வருது. ஸோ அதுக்காக சொல்றேன். அப்ப கடைசி நபர் தான் இஸ்ரேல்ல இருந்து எடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி நபர் தான் இஸ்ரேல்ல எடுப்பாருன்னா நாம ரொம்ப கிரிட்டிக்கல்ல இருக்கோம். எடுத்தா இஸ்ரேல்ல இருந்து ஒரு வந்துட்டா அப்போ போட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இந்த போட்டியில நம்ம ஜெயிக்க வேண்டியது நம்முடைய ஒரு கட்டாயமா இருக்குது. எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நாம் செயல்படுத்தணும். இந்த பூமியில எதுவுமே சந்தோஷம் இல்லை. இந்த பூமியில எதுவுமே இன்னும் அந்த புது உடன்படிக்கை உலகத்துல வந்து நம்ம போன தடவை படிச்சோம் 1000 வருட அரசாட்சியில எப்படிலாம் சந்தோஷம், அந்த நிலை வர வரைக்கும் இந்த பூமியில எதுவுமே சரியாகாது. இதனால நாம் சபையாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இப்ப இயேசுவும் கிறிஸ்துவும் சேர்ந்து இந்த பூமியில 1000 வருஷத்தையும் சரி பண்ணி அப்படியே யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, பிதாவாகி தேவன்கிட்ட இந்த பூமியை ஒப்படைச்சிடறாங்க. கரெக்டுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ஒப்படைக்கிறார் தானே. ஒப்படைக்கிறப்ப யாரையும் சேர்த்து ஒப்படைப்பாரு, நம்மையும் சேர்த்து ஒப்படைப்பார். கரெக்டுங்களா? அப்ப தேவன் அவருடைய ஆதீனத்துல என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ நமக்கு, நீ போய் இந்த ஒரு பிளானட்டை போய் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சிருச்சு, வேற ஏதாவது ஒரு திட்டம் அவருக்கு இருக்கும் நமக்கு தெரியாம, அந்த வேலையை நீ செய், இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணலாம், தேவன் அங்க பண்ணிடலாம். ஸோ அன்பான சகோதரர்களை, சாதாரண ஒரு ஓட்டம் அல்ல, ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உள்ள ஒரு ஓட்டம். இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொண்டு நாம ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது கரெக்டுங்களா? இந்த மகா உபத்திரவத்துல என்ன பண்ணிக்குவோம், நம்ம மாட்டிக்குவோம். மகா உபத்திரத்துல மாட்டினா என்ன ஆகும், அங்க என்ன நடக்கும், ஒவ்வொரு உபத்திரம் எப்படி இருக்கணும், நாமளால ஒரு உபத்திரமே ஒன்றும் சமாளிக்க முடியல இங்க, இல்லையா? இப்ப ஏதாவது ஒண்ணுல நம்மள ஒண்ணும் பாதிக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு ஊர்ல அரசியல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னால நம்மள ரொம்ப தாக்கம் இருக்குது. ஏதோ ஒரு ஊர்ல நம்மள பாதிக்கல, ஆனா ஏதோ ஒரு ஊர்ல யாருக்கோ எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்கும்போது அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்கா இல்லையா?
இருக்குதானே? நம்மளே பாதிச்சா எப்படி இருக்கும் இல்லையா? அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப ஈரான்ல பாத்தீங்கன்னா எல்லாம் இப்ப இருக்கிற யூத்ஸ் யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து 100 ரூபாய் ஆயிடுச்சான். விலைவாசி எல்லாம் ஏறி எல்லாம் இதாகி இவங்க போட்டு அந்த ரூலர்ஸ் எல்லாத்துடைய இதை அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த முஸ்லீமோட இது மசூதி எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு இறக்கிறாங்க. எல்லாருமே ஒரு விரக்தியில போய் எரிப்பாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன் இங்க மட்டும் இல்ல, நேபாளம் நடந்துச்சு, பங்களாதேஷ்ல எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்தையும் போட்டு நியூஸ், இன்னைக்கு நியூஸ் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. அவங்களுக்கு வேற வழி தெரியல, என்னதான் பண்ண முடியும்? அடிச்சு உடைச்சிட்டு இவங்களும் சாகணும், அவ்வளவுதான். கரெக்டா? சோ இந்த ஒரு மகா உபத்திரவம் இந்த பூமியில ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. அன்பான சகோதரர்களே, எல்லா ஏற்பாடுகளும் தேவன் அங்க ப்ரீ ப்ரீ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ வி ஆர் அட் த லாஸ்ட் டேஸ். அதுக்கு தான் இதை சொல்லுவோம். இஸ்ரேல் உங்களுடைய தாக்கம் தெரியும், இஸ்ரேல் என்னென்ன சொல்லி வைக்க போறாங்க அப்படின்னு. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது சீக்கிரமா நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும். கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட கூடாது. மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவு கண்டிப்பாக மிகப்பெரிய நெஞ்சு வலியா இருக்கும். கரெக்டுங்களா? மிகப்பெரிய நெஞ்சு வலின்னு என்ன? ஹார்ட் அட்டாக். கரெக்டுங்களா? அப்படியே அட்டாக் பண்ணுவோம், ஆனா சாக மாட்டோம். அட்டாக் பண்ணிட்டு விட்டா எப்படி இருக்குங்க? சுருக்குன்னு ஒரு ஹார்ட்ல வெளி வந்துட்டு சாவற மாதிரி போயிட்டு திரும்ப சரியாயிடுச்சு. கரெக்டா? திரும்ப சுருக்குன்னு ஒரு வலி வருது ஹார்ட்ல. ஹாஸ்பிட்டல் போனா ஹாஸ்பிட்டல் இல்லை, சரி பண்ண முடியல. எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சூழல். அதான் எப்படி இருக்கும்? பிரசவ வேதனை மாதிரி அப்படின்னு. பிரசவ வேதனை எப்படி இருக்கும்? சுருக்குன்னு இருக்கும், அப்புறம் சரியாயிடும். அது சுருக்குன்னு இருக்கும், அப்புறம் சரியாயிடும். கரெக்டுங்க. இப்படியே வந்து 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 அந்த ஒரு வலியை தாங்க முடியாத ஒரு சூழலுக்குள்ள போகும். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே நம்ம அந்த சாரா கவர்னன்ட்ல நம்மளை அழைச்சதுக்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நியாயப்பிரமாணம்ங்கிற ஒரு பெரிய பேர்டனை நம்ம மேல வைக்காம, கரெக்டா நம்ம மேல வைக்காம அதை ஆகார அப்படியே ஒழிச்சிட்டு திரும்பவும் சாரா கவர்னன்ட்ல நம்ம கொண்டு வந்ததுக்கு நம்ம சந்தோஷப்படுவோம். நமக்கு கேத்துரால் கவர்னன்ட், கேத்துரால் உடன்படிக்கை நமக்கு இல்லை. அன்பான சகோதரர்களே, எச்சரிப்பாக நாம் நம்முடைய கேரக்டரை நம்ம நல்லா சபையாகிறதுக்கு வளர்த்துக்கணும். தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.